வாகை சூடும் வரலாற்றுக்கான சாட்சியே இத்தலைமுறையினர்தான். தலைவர் தனது முதல் அரசியல் பேச்சில் தொடங்கி மகளிரை மரியாதையாக நடத்துவதும் மகளிருக்கான உரிய அங்கீகாரத்தை அளிப்பதற்குமான அரசியல் பயணத்தையே தலைமை தாங்கி வழி நடத்துகிறார். இதன் அடையாளமாகவே தாவேகாவின் சர்வதேச மகளிர் தின விழாவில் நம் தலைவர் தமிழக மகளிர் வாழ்வை மேம்படுத்தும் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும் என தொடங்கி பெண்களின் பொருளாதார சிக்கலை நீக்கி அடிப்படை செலவுகளுக்காக அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒரு குடும்பத்திற்கான அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். திருமணம் செய்யும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். பெண்கள் என்றுமே சுயமாக சுதந்திரமாக இயங்க கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். முன்னேற்றத்திற்காக போக்குவரத்து ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம். மொத்த சமூகத்தையும் பெண்களுக்கு உகந்ததாக மாற்ற ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை யாரும் செய்ய துணியா வண்ணம் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். கண்காணிப்பை அனைத்து இடங்களிலும் உறுதி செய்ய சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். பெண்களின் சுகாதாரமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். சுய தொழில் தொடங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட MSMEகளாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். 100% மானியமாகவே வழங்கப்படும். தாய் மாமனாக தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். பெண்களின் வாழ்வை மேம்படுத்த சரிநிகர் அங்கீகாரம் அளிக்க முதலில் பொருளாதார நிலையை வலுவாக்க வேண்டும். பின் அத்தியாவசிய கவலையை போக்க வேண்டும். சுகாதாரமாக பாதுகாப்பான சமூகத்தில் வாழ வழி செய்ய வேண்டும். அண்ணனாக பிறக்கும் குழந்தைக்கு தாய் மாமனாக தொப்புள் கூடி உறவாக உறுதுணையாக உடனிருக்க வேண்டும். தொழில் தொடங்க பக்கபலமாக உறுதி நிற்க வேண்டும் என முடிவோடு நம் தலைவர் இந்த வாக்குறுதிகளை உருவாக்கியுள்ளார்.